எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த சிற்றின்பத்தில மாட்டிக்கிட்டு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது தான், பிரபா பிரதரோட வீடியோ யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்து சரி நோஃபாப் ஜர்னிய நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணேன். கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் நான் நிறைய மாற்றங்கள பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நான் என்னோடய லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. தினம் தினம் பிரச்சனைகள் வந்து பல கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஆரம்பித்தேன். பிரபா பிரதரோட அந்த அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். நான் என் லைஃப்பில் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது நான் நான் இந்த ஜேர்னி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ரொம்ப மன கஷ்டம், ஒரு டிப்ரெஷன், மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் ஃபாலோ பண்ண என்னோடய லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுனுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என் மனசு ரொம்ப நான் ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயம், பதற்றம், ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எதனா ஒரு விஷயம் நம்ம செய்ய போனால் நம்மளுக்கு அந்த ஒரு பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அந்த நோஃபாப் ஜர்னி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த பயம், பதற்றம், படபடப்புங்கிறதே சுத்தமாக கிடையாது. இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நான் நல்ல தைரியமாக பண்ணுறேன். ஒரு டூ வீலர் ஓட்டணுன்னா கூட முன்ன அந்த படபடப்பு இருக்கும். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. நல்லாவே ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அந்த படபடப்பு, பயம், பதட்டங்கிறது எதுவுமே கிடையாது. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு டெய்லி ஹேபிட்டை கூட நான் இதுமாரி நாளைக்கு சொல்லி தள்ளி போட்டு என் லைஃப்பை ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த சுத்தமாக இந்த தள்ளி போடுதலுங்கிறதே என்கிட்ட சுத்தமாக கிடையாது. நான் ஒரு விஷயம் நினச்சேன்னா அதை உடனே இப்போயே நம்ம பண்ணி முடிச்சிடணும், இப்போயே பண்ணின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே அதை பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, தூக்கம் நான் முன்ன ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு நிம்மதியான தூங்கினதே கிடையாது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட என் சிந்தனையில் எதுனா ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். எதனா ஒரு யோசனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எதனா ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நான் இந்த ஜேர்னி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான உறக்கம், நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிது. நேரத்தோடு தூங்குகிறேன். அதே போல் நேரத்தோடு எழுந்திரிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் சோசியல் ஆன்சிட்டி. நான் இந்த ஜேர்னி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சோசியல் ஆன்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஒரு பொது இடத்துல போகிறதுக்கோ, ஒரு ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்ம கடந்து போகிறதோ, இல்லை அவங்க இருக்கிற இடத்துல பேசுகிறதோ, இல்லை நம்மளோட கருத்தை சொல்கிறதோ பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்கும். அவங்க இருக்கிற இடத்துல நான் மேக்ஸிமம் அங்கே எல்லாம் இருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல போகிறதே நான் தவிர்த்துருவேன். ஆனால் இப்போ யார் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் அப்படியே போவேன். அங்கே போய் நான் நல்லா அவங்கள கடந்து போவேன், அவங்கள்ட்ட பேசுவேன். அதேமாரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு முன்ன விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. முன்னெல்லாம் எல்லா விஷயத்துக்குமே தயக்கப்படுவேன். நான் எது சொன்னாலும் நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு எதிராக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் கேட்குறாங்க. அந்த கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே போல் பெண்கள்கிட்ட பேசும்போது ஒரு தயக்கமாகவே இருக்கும். அவங்களோட கண்ணை பார்த்து என்னால் பேச முடியாது. ஒரு கில்ட்டு ஃபீலாகவே இருக்கும். நான் பாட்டுக்கு எங்கேயாவது பார்த்துட்டு பேசுவேன். ஆனால் இப்போ நல்லா அவங்களோட கண்ணை பார்த்து நான் பேசுகிறேன். எந்த ஒரு தவறுதலான எண்ணமும் என்கிட்ட கிடையாது. அவங்களும் அதேமாரி என்கிட்ட இப்போ நல்லா பேசுகிறாங்க. அதே போல் எல்லார்கிட்டையுமே நான் நல்லா ஜாலியாக சிரித்து பேசி பழகுறேன். ரிலேஷன்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லார்கிட்டையுமே நான் நல்லா பேசுகிறேன்.
முன்ன இருக்கிறத விட இப்போ நல்லாவே நான் எல்லார்கிட்டையும் பேசி பழகுறேன். எப்போதும் நல்லா சிரிச்சுக்கிட்டே, நல்லா சந்தோஷமாக பேசி பழகுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் வந்து நான் ஃபேர் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிகமாக முடி கொட்டிக்கிட்டே இருந்தது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்து 90% கம்மியாக அதே போல் தாடியோட ஹேர்லாம் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு. முன்னெல்லாம் அதுமாரி இருந்தே கிடையாது. இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு. அதே போல் பாடியில் உள்ள ஹேரும் வந்து குரோத் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்டு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போதுமே எதுனா ஒன்று நெகட்டிவாகவே யோசிக்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம கீழே விழுந்துருவோமோ, திடீர்னு நம்மளுக்கு எதனா ஆகிடுமோ, எதனா அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்டாகவே தான் இருந்தது. மைண்ட் ஃபுல்லாக நெகட்டிவ் தாட் தான். ஆனால் அந்த ஜேர்னியை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த நெகட்டிவ் தாட்டுங்கிறது வந்து சுத்தமாக கிடையாது. அதே போல் முன்ன வந்து நான் ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எதுவுமே நான் நினச்ச மாரி நடந்தே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா அதை வந்து நான் நினைக்கிற மாரி நடக்குது. எது நம்ம நடக்கும்னு நினைக்கிறோமோ அது வந்து நடக்குது. அதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணுறேன். அதே போல் இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஜேர்னியை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் நம்ம லைஃபுக்கான இதுக்கப்புறம் நம்ம என்ன நடவடிக்கை, நம்ம லைஃபோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான யோசனைகள் தான் வருது. அதேமாரி எல்லாமே வந்து இப்போ பாசிட்டிவ் திங்கிங்காகவே இருக்குது. எல்லாமே எப்படி பண்ணணும், போகணும், அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப் அடுத்தது எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்ன ஃபேர் பண்ணிட்டு இருக்கும்போது எதுவுமே என்னால் பண்ண முடியாது. எப்போதுமே ஃபுல்லாக அந்த கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதும் போய் அந்த கெட்ட விஷயத்த பார்க்கணும், அது ஃபேர் பண்ணணும், அதேமாரி யோசிச்சுக்கிட்டே அதே எண்ணத்தில் தான் இருப்பேன். வேறு எந்த ஒரு தாட்டுமே வராது. வேறு எந்த ஒரு ஸ்டெப்புமே என்னால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த கிளாஸில் நோஃபப் ஜேர்னியை ஃபாலோ பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் பிரபா பிரதரோட உதவியோட நான் வந்து நல்லா அவர் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் சொல்ல அதை கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா என்னோடய லைஃப்பில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவோ மாற்றங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். பிரபா பிரதரோட கைடன்ஸை நீங்கள் கேளுங்க. அவர் சொல்கிறபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்தமாரி லைஃப்பில் மாற்றங்கள் நடக்கும். இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன். என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. இதே போல் இன்னும் வந்து நல்லா என்னோடய லைஃப்பில் நல்லா நடக்கணும். இப்போ வந்து நான் 120 டேஸ் கடந்து வந்துட்டேன். இது வந்து எனக்கு ஒரு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நானாக அந்த ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. 1 மணி நேரம் நான் இப்போ நான் முடிவு பண்ணி 1 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியாது. டக்குன்னு நான் வந்து ஃபேர் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. மேலும் மேலும் வந்து இந்த நாளை நான் நல்லா இந்த ஸ்ட்ரீக்கை இன்னும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபாலோ பண்ணி என் லைஃப்பில் இன்னும் நிறையா முன்னேற்றங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் வந்து யாரும் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. அந்த பழக்கத்தை விட்டு வெளில வாங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்களுடைய லைஃப்லையும் இந்தமாதிரி மாற்றங்களை நீங்களும் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் நோஃபப்பை ஃபாலோ பண்ணுங்கள்.